சிஸ்டர் சிஸ்டர் வயிற்ற கலக்குது, கொஞ்ச நேரம் பேஷண்ட்டை பார்த்துங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க சின்சியர் சிகாமணி அட்டை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. பேஷண்ட் ஒண்ணு காக்கா தூக்கிட்டு போயிடாது, போயிட்டு வாங்க. ஏய், உனக்கு பிரைன்லயா ஸ்கேன் எடுத்தாங்க? இல்லையே. இங்க பாரு, பிரைன் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இருக்கு. ஒருவேளை இந்த நர்ஸ் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்திருப்பாங்க. அதுக்கே இப்படி பதற, நீ போய் கொடுத்துட்டு வேற மாத்தி வாங்கிட்டு வா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்கம்மா. ரிப்போர்ட் மாறிடுச்சு. அப்படியா? சாரி, இது இவங்களோட ரிப்போர்ட் மேடம். அக்கா, அக்கா, ஐயோ அக்கா. யாரு இவங்க? எனக்கு ஆச்சு. கண்ண முழிச்சு பாருக்கா, நான் நிம்மி வந்திருக்காங்க. மேடம், ஐயோ மேடம், அக்கா பாருக்கா. அக்கா ஐயோ அக்கா பாருக்கா. ஒரு நிமிஷம், இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா டாக்டர், இவங்க என் அக்கா தான். இவங்க காணாம போயிட்டாங்க. ஒரு வாரமா எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் டாக்டர். அக்கா கண்ணு திறந்து பாருங்க. உங்க சொந்த அக்காவா, தெரிஞ்சவங்களா மேடம்? ஐயோ டாக்டர், இவ என் கூட பிறந்த அக்கா டாக்டர். இவ பேரு சரசு. என்னாச்சு டாக்டர் எங்க அக்காவுக்கு? மேடம், அக்கா அக்கா சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க மேடம். அவங்க நினைவு எழுந்தனால கூடாது சேர்த்திருக்காங்க. தலையில பலம் அடிபட்டிருக்கு. ஒரு வாரம் இங்க தான் இருக்காங்க. அக்கா என்னக்கா ஆச்சு? டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர். என்ன அக்கா அக்கா என்னடி சொல்லி தொலைற, ஒழுங்கா சொல்லு. நம்ம சரசக்காடி எங்க? என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த சூசைட் பேஷண்ட் வேற யாரும் இல்லடி, நம்ம சரசக்கா தாண்டி. என்ன பேசிட்டு இருக்க? சரசக்கா பாரு. அக்கா ரொம்ப நாளா மயக்கத்திலே தான் இருக்காங்க. அக்கா அக்கா என்னாச்சு உனக்கு? என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? என்னடி அக்கா இப்படி இருக்காங்க? அக்கா சுபமாமா, என்ன நடந்து போயிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்க காரு? அது சங்கரோட காரு. சங்கர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, என்ன முகம்லாம் இப்படி கருத்து போயிருக்கு? நீங்க டிப்டாப்பா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெளிவா இருப்பீங்க இல்லையா? விளையாடுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களான்னு கேக்குறேன். சரசுவை காணான்னு தேடிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படிங்க நான் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு தெளிவா இருக்க முடியும்? பாருங்க, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த மறு சங்கர் என்கிட்ட சொன்னான், இது வேஸ்ட்டுங்க, அவளுக்கு சரசுவை தேட எந்த அக்கறையும் இருக்காது, நாம இந்த பக்கம் வந்தது அவ கிழிச்சு போட்டுருவான்னு. நான் தான் சொன்னேன், ஒருவேளை சரசு கிடைச்சா அது கவிதா மூலமா தான் கிடைக்கும் நான் நம்பிக்கையா சொன்னேன். கடைசியில நான் தோத்துட்டேன், அவன் ஜெயிச்சிட்டான். ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா நீங்க வெளியூர் போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க, நீங்க கண்டிப்பா சரசுவை தேடி கண்டுபிடிச்சு தரப்போறது இல்ல. அதான் பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்க? காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய மர்டர் கேஸ் பெண்டிங்ல இருந்துச்சு. அதுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. திடீர்னு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்குன்னு எனக்கு ஃபோன் வந்தது. நான் உடனே போய் அந்த கேஸை முடிச்சு குற்றவாளியை பிடிச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிட்டு வரேன். ஐயோ சாரிங்க. போலீஸ் வேலைன்னா சும்மாவா? 24 மணி நேரமும் நேரக்காலம் பார்க்காம வேலை செய்யணும். எனக்கு என்ன அக்கறை இல்லாமையா இருக்கும்?
இல்லைங்க, நீங்க சொல்லும் போது தான் எனக்கு விஷயம் புரியுது. நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். நான் இப்படி பேசுனதை வாபஸ் வாங்கிக்கிறேங்க. இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் அன்பை நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அண்ணனை காணோம். ஐயோ, எங்க போயிட்டாரு? தெரியல, எங்கேயோ போயிட்டான். எங்க இருக்கான்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன காண்டாக்ட் பண்ணல. சொந்த அண்ணனை தேடுறதுக்கு கூட எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் டைம் கிடைக்கல. ஐயோ சாரிங்க, உங்க மனநிலைமை தெரியாம நான் வேற. இல்ல, இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை. மன்னிப்புங்கிறது மனசுல இருந்து வரணும். உங்களை பத்தி யாராவது தப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. நான் அவனை அடி அடின்னு பின்னி எடுப்பேன், மிதி மிதின்னு மிதிப்பேன். ஆனா என்ன பத்தி யாராவது உங்ககிட்ட தப்பா சொன்னா உடனே நீங்க அதை நம்பிடுவீங்க. இதான் உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கும் காதலுக்கும் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் காதலுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னங்க நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? நானே சரஸ்வ காணோன்னு அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். யாராவது ஒரு துப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில. ஒரு நிமிஷம் இருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிம்மி பேசுறேன். ஹலோ மாமா, சரசக்கா. நிம்மி, சரசுக்கு என்னாச்சு? அக்கா கிடைச்சிட்டாங்க மாமா. நிம்மி, எங்க கிடைச்சா? நிம்மி, எங்க கிடைச்சா? நம்ம காயத்ரி அட்மிட் பண்ணியிருந்தோம்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல தான். அந்த வார்டுக்கு ஆப்போசிட்ல தான் மாமா இருந்திருக்காங்க. போலீஸ் கூட காவலுக்கு இருப்பாங்களே, அந்த சூசைட் பேஷண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, அது வேற யாரும் இல்ல மாமா, நம்ம சரசக்கா தான் மாமா. எது? சரசுவா? என்ன என்ன சரசு கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? மாமா நீங்க உடனே கிளம்பி வாங்க மாமா. சரிம்மா, உடனே வரேன். என்னாச்சு? சரசு கிடைச்சிட்டாளாங்க. எப்படி? ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? காயத்ரி அட்மிட் பண்ணியிருந்த ஆப்போசிட் ரூம்ல தான் சரசு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏதோ சூசைட் கேஸ் அட்மிட் பண்ணிருந்தாங்க. போலீஸ் பாரெல்லாம் போட்டிருந்தாங்க. ஐயோ, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? சரசு இந்த ரூம்குள்ள நான் போனேன். அந்த பேஷண்ட் யாருன்னு நான் பாக்குறதுக்குள்ள பக்கத்துல நர்ஸ்கிட்ட பேசிட்டு இருந்தேன். திரும்பி பாக்குறதுக்குள்ள கரண்ட் போச்சு. கொஞ்ச நேரம் கரண்ட் போனதுல நான் பார்க்காம விட்டேன். என்னங்க இது? பக்கத்திலேயே சரசுவை வச்சிருந்தும் கூட அவளை பார்க்காம நான் ஊரெல்லாம் தேடி தெரிஞ்சிருக்கேன். ச்சே. நீங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காயத்ரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் அடிபட்டு மயக்கமாயிட்டான். அவளை அந்த ஹாஸ்பிட்டலும் சேர்த்துருந்தோம். ரூமுக்கு வெளியே தான் நான், சங்கர், அம்மா, நிம்மி எல்லாருமே இருந்தோம். 2-3 நாளா அங்கேயே இருந்திருக்கோம். பக்கத்துல இருந்த சரசுவை நாங்க பார்க்காம விட்டோமாங்க. சரி கவிதா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீங்க உங்க வண்டியில என்ன டிராப் பண்ணிருங்களேன். கவிதா, என்ன கவிதா கேட்டுட்டே இருக்கேன், அப்படி நிக்கிறீங்க? இல்ல, அந்த கொலைகேஸ் விஷயமா என்கொயரி இருக்கு. கமிஷனர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும், அதான். அப்படியா? சரி, உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க பாருங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். வரேன். பாவி மனுஷா, சரசு கடிச்சிட்டான உடனே எவ்வளவு வேகமா என்ன கழட்டி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம போறாரு. இப்படி ஒரு சீன் என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்டேன். சரசுவ ஒரேடியா காணாம அடிச்சிடலான்னு எவ்வளவு பிளான் பண்ண. எல்லாம் வீணா போச்சு. நாம இப்படி அடிபட்டு கிடந்தா இந்த மனுஷன் இப்படி விழுந்தடிச்சு ஓடி வருவாரா? சத்தியமா வரமாட்டாரு. ஆனா விட மாட்டேன்.
எனக்கும் இதே மாதிரி விழுந்தடிச்சு இந்த மனுஷன் ஓடி வரணும். ஓடி வர வெப்ப அந்த சரசுவை விட்டுட்டு என்கிட்ட இதே மாதிரி ஓடி வரணும். அந்த கான்ஸ்டபிளும் அந்த கனகாவும் அந்த 2 தண்டங்களையும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வச்சேன். யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சரசோட சொந்தக்காரங்க அந்த எதிர் ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. அந்த லட்சணத்துல என்ன வேலை செய்துங்களோ. ஐயோ, சுப்பு போய் விசாரிச்சாருனா எஸ்ஐ கவிதா தான் சரசு இங்க வந்து அட்மிட் பண்ணாங்கன்னு அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாரும் உளறி வைப்பாங்களே. ஐயோ, அவ மேல கேஸ் வேற போட்டு வச்சிருக்கே. இது சுப்பு மாமாவுக்கு தெரிஞ்சா என் மேல இருக்கிற காதலே போயிடுமே. என்னை விட்டு ஒரேடியா போயிடுவாரே. இந்த விஷயம் அந்த சொல்லாம் சங்கருக்கு தெரிஞ்சா என்ன ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவானே. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது? பேசாம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி உதவி கேட்க வேண்டியதா. ஹலோ மேடம். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒரு சின்ன சிக்கல். நான் வசமா மாட்டிக்கிட்டேன். ஒரு ஹெல்ப் பண்ணும் சார். என்னன்னு சொல்லுங்க மேடம். தேங்க்யூ சார். தப்பிச்சேன். இந்த கனகாவை போய் மிதின்னு மிதிச்சு சட்னி பண்ணணும். மாமா, சரசு, அக்காவை பாருங்க மாமா. சரசு, இங்க பாரு சரசு, இங்க பாரு. சரசு மாமா, இத்தனை நாளா நான் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல எதிர்த்த ரூம்ல தான் அக்காவும் இருந்திருக்கா. கவனிக்காம நம்ம ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கோம். சரசு, இத்தனை நாள் எங்க போயிருந்த சரசு? எங்களெல்லாம் தவிக்க விடுத்து எங்க போயிருந்த? இங்க பாரு மாமா, அக்கா தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா மாமா. அக்கா தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா மாமா. இந்த ரூம் வாசல்ல பல தடவை நின்றேன். அவ்வளவு அன்னைக்கு அந்த நர்ஸ் கூட பேசிக்கிட்டு இந்த ரூம்குள்ள வரைக்கும் வந்தேன். அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட்டாயி போச்சு. என் சரசுவ பக்கத்துல வச்சுக்கிட்டு பக்கத்திலே நானும் இருந்து உன்னை பார்க்காம போயிட்டேனே சரசு. என்ன மன்னிச்சிரு சரசு.
என்ன மன்னிச்சிரு. இங்க இருந்து நீதான் தெரியாம நான் வந்து பார்க்கல சரசு. என்ன மன்னிச்சிரு. மாமா கவலைப்படாதீங்க மாமா. அக்கா இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க டாக்டர் சொன்னாரு. ஐயோ, எங்கம்மா இவ்வளவு பார்த்த? இந்த நர்ஸ் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டாங்க மாமா. அது கொடுக்கறதுக்காக நான் வந்தப்போதான் மாமா அக்காவை பார்த்தேன் மாமா. டாக்டர், என் வைஃப் டாக்டர், என் சரசு டாக்டர். இவன் தங்கச்சிக்கு எதிர் ரூம்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ கூட என் சரசு நான் பார்க்கவே இல்லை டாக்டர். என்னாச்சு டாக்டர்? பதறாதீங்க. இவங்க சூசைட் அட்டன் பண்ணும்போது தண்ணியில் விழுந்தப்போ தலையில பலம் அடிபட்டிருக்கு. அதனால தான் அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. சார், இவங்களை யாரோ ஒருத்தர் காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஊர் பேர் தெரியாதனால போலீஸோட கஸ்டடியில இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஓ, ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? மூளையில் ரத்த கட்டு இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. எப்போ ஒன்றா கண்ணு முச்சிருவாங்க. சார், இவங்க மேல சூசைட் அட்டம் கேஸ் போடலாம், இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார். இது சின்ன குடும்ப தகராறு தான். நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். சார், என் பொண்டாட்டி வீரை காப்பாத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், பொழைச்சது கடவுள் புண்ணியம். ஆல் தி பெஸ்ட். சார், இந்த டீட்டெயில் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க. சரசு, என்ன மன்னிச்சிரு சரசு. இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். என்னை விட்டு போயிடாத சரசு, என்னை விட்டு போயிடாத. புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொதப்பிட்ட. நீ முட்டாள்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னைக்காவது புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணுவேன்னு நினைச்சுதான் உன்னை கூடவே வச்சிருந்தேன். நீயும் சொதப்பிட்ட. அம்மா ஏன்னா பேசாத. உங்க ரெண்டு பேரையும் நம்பி நான் நாசமா போயிட்டேன். நான் போட்ட திட்டம், எதிர்காலத்துல நான் சரசுவை வச்சு விளையாட நினைச்ச விபரீத விளையாட்டு எல்லாமே நாசமா போச்சு. யோ, எப்படி அது நடந்தது? சரசுவை பார்க்க அந்த ரூம்குள்ள டாக்டர், நர்ஸ், நான் எங்களை தவிர வேற யாரும் நுழைய கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்தேன்ல. எப்படி இது நடந்தது? எப்படி சரசுவோட தங்கச்சி அந்த ரூம்குள்ள போனா? எப்படி அவ சரசுவை பார்த்தா? சரசுவோட இன்னொரு தங்கச்சி காயத்ரி ஆப்போசிட் ரூம்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்கிற விஷயத்தை ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த சரசுவை நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருப்பேன்ல. சரசுவோட குடும்பம் தான் எனக்கு தெரியாது மேடம். உனக்கு தெரியும்ல, நீ எங்க போய் தொலைஞ்ச? அம்மா, சனிக்கிழமை சனி பெயர்ச்சி பக்கத்துல சனிபகவான் கோயில் இருந்துச்சு. சனிபகவானை தரிசனம் பண்ண போயிட்டமா. உன்னையே கண்ணாடியில பார்த்து தொலைக்க வேண்டியதானே? அம்மா, எனக்கு காக்கா பிடிக்கதான் தெரியும். காக்காவையே வாகனமா வச்சுக்க தெரியாதுமா. இதெல்லாம் நல்ல வக்கணையா பேசு, ஆனா காரியத்துல கோட்டை விட்டுடு. சரி, அந்த நிம்மி எப்படி ரூம்குள்ள போனா? மேடம், ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் மேடம். சாதம் கூட ஒழுங்கா வடிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஒரே வெற வெறையா இருக்கு. ஒரு வாரமா இந்த சாப்பாடை சாப்பிட்டு வயிறே வலிக்குது மேடம். அதான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள பாத்ரூமையே நாரடிச்சு என் வாழ்க்கையை நாரடிச்சிட்ட. கடைசியில என் வாழ்க்கையில விளையாடினது ஹாஸ்பிட்டலோட வேகாத அரிசி, அப்படிதானே? கடைசியில என் வாழ்க்கை அரிசி போட்டுட்டியே. இப்போ டாக்டர் நர்ஸ் கிட்ட சரசுவை இத்தனை நாள் யார் வச்சு ஹாஸ்பிட்டல பாத்துக்கிட்டதுன்னு கேட்டா
எஸ்ஐ கவிதா தான் அப்படின்னு அவங்க சுப்பு கிட்ட சொல்லிட்டா, சுப்பு அத வந்து என்கிட்ட கேட்டா நான் எப்படி சமாளிப்பேன்? அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத்தனை வருஷமா அவர் மனசுல என் மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம பாத்துக்கிட்டேனே, எப்படி எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தேன். ஒரு 2 நாள் நான் ஊர்ல இல்ல, உங்களை நம்பி ஒரு வேலையை விட்டுட்டு போனேன். என் எதிர்காலத்தை கொன்னுட்டீங்களே. சாரி மேடம். இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தான், ஆனா இன்னொரு தடவை சொன்னேன் உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன் ராஸ்கல். போயா இங்க இருந்து. அம்மா போக சொல்றாங்கல்ல, அம்மா மனசு மாறக்குள்ள வாயா ஓடி போலாம். ஏய், நீ எங்க போற? அவன் போட்டோம், நீ போயா. உன்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அது விளங்காதுன்னு தஞ்சாவூர் கோவில்ல கல்வெட்டுல எழுதி வைக்கலாம். சரசு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தகவல் வந்ததுமே நான் உஷாராகி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். என் பேர் வெளியில வராத படிக்கு அவர் இந்த கேஸை டீல் பண்ண சொல்லிட்டேன். அம்மா, அவர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நர்ஸ் கிட்ட இந்நேரம் பேசியிருப்பாரு. சரசு மேல போட்ட புகாரை வாபஸ் வாங்கி வீட்டுக்கும் அனுப்பியிருப்பாரு. சரசுவை ஒழிச்சு கட்டி சுப்புவை ஒரேடியா என் பக்கம் திருப்பறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தது. அதை மிஸ் பண்ணிட்டோம். சாரிமா, எல்லாம் என்னால தானே. உன்னால மட்டும் இல்ல, இந்த ஆகாஷ 4-5 நாளா காணவே இல்ல. ஒரு தகவலும் இல்ல, ஒரு போன் இல்ல. அவன் போற இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டேன், அவன் எங்கேயும் போகல. எங்க போயிருப்பான் அப்படி? கடைசி அப்பமா அண்ணன் காணாம போனாரு. அதான் ஒரு 3 நாள் முன்னாடி ராத்திரி நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, ஊருக்கு போறேன், ஹாஸ்பிட்டல்ல போய் சரசுவ பத்திரமா பாத்துக்கோன்னு. அப்ப நான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தேன். அப்ப அவன் வீட்டுல இல்ல. அப்போல இருந்து தான் அவன் காணாம போயிருக்கணும்.